पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மே 7ஆம் தேதி புதன் மேச ராசிக்கு நுழையிறாங்க. மே 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். மே 15ஆம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும். வைகாசி மாதம் தொடக்கங்க. மே 18ஆம் தேதி ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைகின்றனர். மே 23ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேசராசிக்குள் நுழைகிறார். இவ்வாறு கிரக நிலைகள் செயல்படுதுங்க இந்த மாதத்தில். மே மாத ராசி பலன்களில் மேச ராசியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, உங்களை நாடி வர்றவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளை செய்யும் மேசராசி அன்பர்களே. இந்த மாதம் பண தேவை உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். வாகன யோகம் கிடைக்கும். எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருக்கணுங்க. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லதே. வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக பேசணுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதே. பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகிறது நல்லதே. கலைத்துறையினருக்கு நீண்ட நாளாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும். உடன் இருக்கிறவங்களின் ஒத்துழைப்பு இருக்கும். எனினும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் போக வேண்டியது வரும். கட்சி பணிகள் மிக துரிதமாக நடக்கிறதுக்கு சூழல்லாம் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லதே. அடுத்தது அஸ்வினி. அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க. மன துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது பரணி. அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவா. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோவப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிறது நல்லது. சக ஊழியர்களின் பேச்சை கேட்டு நடக்கிறத தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, விநாயக பெருமானை தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் கவலை தீரும். சந்திராசிரம தினங்கள் 13, 14, 15. அதிர்ஷ்டமான தினங்கள் 6, 7.